சயின்ஸ் ரீதியாக அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதைத்தான் இன்று ஜும்மா பயானோடு நான் உங்களோடு கொஞ்சம் பகிர விரும்புகிறேன் சகோதரர். நான் எப்படி பதில் கொடுக்க வேண்டும்? அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிஅராஜிலே பயணத்தை இன்றைக்கு விஞ்ஞானம் சயின்ஸ் உண்மைப்படுத்துது. 1895 ஆண்டு H.D. வெல்ஸ் என்று சொல்லக்கூடியவர், இவர் ஒரு விடயத்தை முன்வைக்கிறார் சமூகத்துக்கு. ஒரு மனிதனுக்கு டைம் டிராவல் பண்ண முடியும். எப்ப 18வது நூற்றாண்டுல சொல்லப்பட்ட விஷயம். ஒரு மனிதன் காலத்தின் பக்கம் பிரயாணம் செய்ய முடியும். அவருடைய அந்த பிரயாணம் டைம் டிராவல்ஸ் பண்ணுவதாக இருந்தால் அவர் இறந்த காலத்துக்கும் செல்ல முடியும், எதிர்காலத்துக்கும் செல்ல முடியும். இந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே டைம் டிராவல், அந்த காலத்தின் பக்கம் பிரயாணம் செய்திருக்கிறார்கள். அவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஒரு மனிதன் காலத்தின் பக்கம் பிரயாணம் செய்வதாக இருந்தால் இந்த பூமி சுழல்கின்ற வேகத்தை விட ஒரு ஃபாஸ்டாக விரைவாக செல்லுகின்ற ஒரு வாகனம் இருக்க வேண்டும், ஒரு விமானம் இருக்க வேண்டும். அந்த அளவு விரைவாக செல்லுகின்ற வாகனம் இருக்க வேண்டும். இன்றைக்கு பூமி கிட்டத்தட்ட ஒரு அவருக்கு 1600 மைல் வேகத்திலே சுத்துகிறது ஒரு மணித்தியாலத்தில். அதைவிட விரைவாக செல்லுகின்ற ஒரு வாகனம் இருக்க வேண்டும். இருந்தால் அவர் இறந்த காலத்துக்கும் பிரயாணம் செல்ல முடியும், நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் பிரயாணம் செய்ய முடியும். காலத்தை மிஞ்சி பிரயாணம் செய்வது. உதாரணமாக நான் சொல்லுகிறேன், நமது நாட்டிலே 12 மணிக்கு நாம் கட்டாருக்கு போவதாக இருந்தால் 3 hour அங்க பின்னுக்காக. இது ஒரு டைம் டிராவல். சும்மா உதாரணமாக சொல்லுகிறேன். இங்க 12 மணிக்கு போய் சேர்ந்தால் அங்க 3 மணிக்கு போய் சேர்ந்திருக்கணும். ஆனால் அங்க பார்த்தால் 3 hour பின்னுக்கு அங்க 12 மணியாக இருக்கும். இது நோமலான ஒரு விமானத்துல செல்லுகின்ற இதுக்கே ஒரு வித்தியாசம் என்றால், இந்த விஞ்ஞானி சொல்லுகிறார், பூமி சுழல்வதை விட வேகமாக ஒன்றை மனிதன் கண்டுபிடித்தால் ஆனால் அந்த பிரயாணம் செல்ல முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாகனம் எப்படிப்பட்ட வாகனம்? புராக் என்று சொல்லுகின்ற வாகனம், மின்னல் வேகத்திலே செல்லுகின்ற வாகனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதனுடைய ஒரு எட்டு இருக்கிறதே, எங்களுடைய கண் பார்வை எங்க போய் முடியுமோ அந்த அளவு தான் ஒரு எட்டு. எத்தனை நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்! சுப்ஹானல்லாஹ். இது உண்மையாகிறது. அந்த அளவு விரைவான ஒரு வாகனம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாகனம் புராக் என்று சொல்லுகின்ற வாகனம் பூமி சுழல்வதை விட 1600 கிலோமீட்டர் வேகத்திலே சுத்துவதை விட ஒரு அவருக்கு இது அதை விட ஃபாஸ்டாக செல்லுகின்ற ஒரு விமானம், ஒரு வாகனம். இரண்டாவது கருத்து சொல்லுகிறார், அவ்வளவு விரைவாக ஃபாஸ்டாக செல்லுவதாக இருந்தால் அவருடைய இதயம் இருக்கிறது சகோதரர்களே, இது உயர்ந்து செல்ல செல்ல அந்த பிரஷர் கூடு மேல செல்ல செல்ல, ஆனால் அந்த அளவுக்கு செல்வதாக இருந்தால் இவருடைய ஹார்ட் இருக்கிறது, ஒரு மனிதனுடைய ஹார்ட், அந்த இதயம் அது உறுதியாக இருக்க வேண்டும். ஏன்னா வாகனத்துடைய ஃபாஸ்ட் கூட அதிகமான ஃபாஸ்ட்ல போகுது, மேலுக்கு போக போக அமுக்கம் கூடிக்கொண்டு செல்கிறது. எனவே ஒரு மனிதனுடைய உள்ளம் இருக்கிறது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 முறை ஹார்ட் ஆபரேஷன் செய்யப்பட்டது. ஹதீஸ்ல வருது, ஷக்க சதுர், நெஞ்ச பிளக்கப்பட்டு அவருடைய இதயத்தை வெளியால் எடுத்து ஜம்சம் தண்ணீர்ல கழுவப்பட்ட சம்பவம் தெரியும்.
அல்லாஹ் தயார் செய்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே விண்ணுலகம் செல்வதாக இருந்தால் அவருடைய அந்த இதயம் உறுதிப்படுத்த வேண்டும். எனவே அன்றே அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை இதயத்தை தூய்மைப்படுத்தி அங்கே உறுதிப்படுத்தி விட்டான். 2 முறை ஆபரேஷன் மலக்குகளின் மூலமாக நடைபெற்றிருக்கிறது. எனவே இவர் சொன்ன கருத்தை பார்க்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகம் பயணம் உண்மையிலே சென்றிருக்கிறார்கள். இப்படித்தான் ஒரு மாற்று மத சகோதரர்களுக்கு நாம் விளங்கப்படுத்த